ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து பாத்ரூமில் தனியாக நின்று பாடக்கூடியவரா? உங்களுக்கு பாட்டு பாடணுன்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுங்க ப்ளே ஸ்டோரில். அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப நாளாக பாடணுன்னு ஆசை இருக்குதா? ஆனால் பாடணுன்னு யாருக்கு தான் ஆசை இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம குரல் ரொம்ப கேவலமாக இருக்குதே அப்படி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இனிமேல் கவலையே வேணாம். நீங்களும் இந்த சிமியூலில் போய் பாடி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம குரலா இது? என்னடா இது, எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி இருக்க, சைலஜா மாதிரி இருக்குது, ஜானகி மாதிரி இருக்குது, ஸ்வர்ணலதா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த சிமியூலுங்கிறது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க இப்போ இந்த சிமியூலில். உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு, அதாவது உங்களுடைய பார்ட்னரோடு சேர்ந்து பாடும்போது உங்களுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் நண்பர்களை ஃபேஸ்புக் மூலியமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு கூட சில பேர் இதில் சிமியூலில் இருப்பாங்க. அவங்களும் உங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணோடவும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணோடவும் சேர்ந்து பாடலாம். இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் சொல்லுவேன். ஆனால் ப்ரோ வெர்ஷன் தான் பைசா கொடுத்து வாங்க வேண்டியது. ஆனாலும் இது ஃப்ரீயாகவும் நம்ம விஐபியாக மாறாமல் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை பற்றி எப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு சிமியூல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு அந்த சிமியூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஃபேஸ்புக்கு, ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 விதமானதை காட்டும். அதில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள், ஃபேஸ்புக்கில் உள்ள நண்பர்கள் சில டைங்களில் சிமியூலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுடைய சிமியூலில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு அந்த பாட்டை நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபேஸ்புக்கை தேர்ந்தெடுத்துங்க. இது மை ஏரியா அப்படிங்கிறது, பக்கத்தில் யாராவது சிமியூலில் இருந்தால் கூட அவங்களும் வந்து உங்களோட சேர்ந்து பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அதையும் அக்ரி கொடுத்துக்குங்க. கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்த பிறகு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லொக்கேஷனை வந்து அலோட் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் உள்ள நண்பர்களும் உங்களோட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிமியூலில் மேலே ரைட் சைடில் கார்னரில் 3 டாட் காட்டுது பாருங்கள். அந்த டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்குள்ளார போய்க்கோங்க. செட்டிங்குள்ளார போயிட்டு இதில் சில இந்த மெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்து ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுக்கணுமோ அந்த ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு, இன்னும் அதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறாஇருந்தாலும் கொடுத்துக்குங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியனாவோ அல்லது ஜானகியாவோ கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை சினிமாவில் கூப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அகைன் நீங்கள் ரிட்டன் வந்துட்டு கீழே வந்து அந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் காட்டுக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களை வந்து தேர்ந்தெடுங்க. மேலே வந்து ப்ளஸ் மார்க் காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண பிறகு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை நண்பர்களாக்கின்னு விரும்புகிறீங்களோ அதில் இவங்களை ரைட் சைடில் அந்த க்ரீன் மார்க் இந்த ப்ளஸ்ஸோடு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி உள்ள குரல் வளம் உள்ளவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க. அந்த பாடலில் அவங்க நல்லா பாடியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அவங்க எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க அப்படிங்கிறது கூட இந்த லெஃப்ட் சைடில் காட்டும். இவர் கிட்டத்தட்ட 1800க்கு மேலே பாட்டு பாடியிருக்காரு. ஆமாங்க, இது நான் தான். இது போல் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் வேணுமோ இதில் செலக்டட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் அகைன் ரிட்டர்ன் வந்துட்டு கீழே 2வதாக இருக்குது பாருங்கள் ஹெட்ஃபோன் ஆப்ஷன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாடின பாட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அந்த மாதிரி பாட்டை வந்து இதில் ட்ரெண்டிங் பண்ணலாம். இதில் கொடுத்தீங்கன்னா நிறைய லைக்குகள் வர வாய்ப்பு இருக்குது. மீண்டும் நான் சொல்கிறது போல் நீங்கள் சினிமாவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதாவது உங்கள் குரல் என்ன, என் குரலே நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த சிமியூலில் போய் பாடும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மைக் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களை ஆக்காதவங்க கூட இவங்க இதில் வருவாங்க ஃபோட்டோவாக. அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களோடையும் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம். தமிழ் லாங்குவேஜுங்கிறதுனால தமிழ் மட்டும்தான் வரும். நீங்கள் மற்ற லாங்குவேஜில் பாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாடலாம். ஜஸ்ட் இந்த ஜாயிண்ட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கு கிளிக் பண்ணால் போதும்.
நீங்கள் ஓப்பன் ஆகிடும். 3 2 1 சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பாடுறதாகவும் இருக்கும், இல்லை அவங்க பாடுறதாகவும் இருக்கும். அதில் எழுத்தாகவே வரும். வீடியோவாகவும் பாடலாம், ஆடியோவாகவும் பாடலாம். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து வீடியோ சாங்ஸ். நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து படிக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ்னால் ஒருத்தவங்க பாடிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பாடக்கூடியது இருக்கும். நீங்கள் இதில் போய் நீங்கள் ரொம்ப நெழிய வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. நம்மளுடைய அதர் பார்ட்டி அவங்க விஐபியாக இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம பைசா கொடுக்காமல் இருந்தோம்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு பாடத்தான் முடியும். அவங்க கொடுத்துருக்கிற பாட்டை நீங்களாக ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து பாட முடியாது. நீங்கள் விஐபி ஆகிட்டிங்கன்னா, விஐபினா நீங்கள் பணம் கொடுத்து வருஷத்துக்கு வந்து 1500 ஏதோ வாங்குகிறாங்க. அதை கொடுத்து நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பார்ட்னர் வருவாங்க பாடுறதுக்கு. இப்போ நிறைய பேர் பாடியிருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் பாடலாம். அந்த வாய்ப்பு கிடைக்கும். வீடியோவாகவும் பாடலாம், ஆடியோவாகவும் பாடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம் பாஸ்க்கு மட்டும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்றைக்கி பாடணுன்னு ஆசையாக இருக்கும். எப்படி பாடுறது, என்னென்னு பாடுறது, அதான் இந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நேச்சுரலாக இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பாடும்போது உங்களுக்கே பிரமிச்சு போவீங்க. ஒரு ஸ்டேஜில் பாடினா எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு சினிமா வாய்ப்பு கிடச்சி நீங்கள் அதில் பாட போனால் எப்படி இருக்குமோ, அந்த ஒரு டாட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து இனி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.